இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். வள்ளுவரை ஒருத்தன் பார்க்க போனான். போய் சொன்னான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னுடைய வாழ்க்கையில் அடைய முடியாத துன்பங்களை எல்லாம் நான் அடைந்தேன். இழக்கக்கூடாத இழப்புகளை எல்லாம் இழந்து மிகவும் கீழான நிலையிலே இருக்கிறேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை இப்போ கேடுகெட்ட வாழ்க்கையாக இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னான். வள்ளுவர் சொன்னார், இதிலும் உனக்கு ஒரு நன்மை உண்டுன்னு. அவனுக்கு கோபம். நான் என் கஷ்டத்தை சொல்கிறேன், படாத பாடுபட்டுட்டு இருக்கேன், இதை போய் நல்லதுன்னு சொல்கிறீங்களே. உண்மைதான்பா, இது நல்லது. எது நல்லது? ஒருத்தனுக்கு துன்பம் வரக்கூடியது, அழிவு வரக்கூடியது, கெடுதல் வரக்கூடியது மிகவும் நல்லது. ஏன் தெரியுமா? ஏன் நல்லதுன்னா, உனக்கு கஷ்டம் வரும் பொழுது தான், உனக்கு துன்பம் வரும் பொழுது தான், உனக்கு இழப்பு வரும் பொழுது தான் உன் கூட யார் நிற்கிறாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடுறாங்க அப்படின்றத நீ கண்டுபிடிக்க முடியும். துன்பம் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் எல்லாரும் கூட இருப்பான். வசதி வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் கூட இருப்பான். அவன் எப்பவும் கூட இருப்பான்னா இருக்க மாட்டான். எவன் ஒருவன் உன்னுடைய துன்பத்திலே உடன் இருக்கிறானோ அவன்தான் உனக்கு உற்ற தோழன், அவன்தான் உன்னுடைய உண்மையான உறவு. அதை நீ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு கேடு வரணும். கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். இதுதான் வள்ளுவர் சொன்னது. ஒரு பாடல் உண்டு. குளம் நிறைய தண்ணி நிரம்பி இருந்து அந்த குளத்தில் மீன்கள் நிறைய இருக்கும் பொழுது கொக்குகளும் நாரைகளும் கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே தங்கி இருக்கும். அந்த குளத்தோடு உறவு கொண்டாடும், கால் நனைத்து விளையாடும், கதை பேசும். அந்த குளம் காய்ந்து போய்விட்டால், அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தீர்ந்து போய்விட்டால், மீன்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டால், அங்கே வந்து பறந்து வந்து சேர்ந்தனவல்லவா அந்த கொக்குகளும் நாரைகளும், சொல்லிக்காம ஓடி போயிடும். எங்கே நீர் இருக்கிறதோ அந்த இடத்தை தேடி அது பறந்து போய்விடும். ஆனால் அந்த குளத்திலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த கொட்டி ஆம்பல் போன்ற தாவர வகைகள் அந்த குளம் வற்றி போனால் தாங்களும் வாடி போய்விடும். மீண்டும் மழை பெய்து தண்ணீர் வந்து அந்த குளம் செழிப்பாக இருந்தால் இந்த கொட்டி ஆம்பல் போன்ற செடிகளும் வளர்ந்து செழித்து நிற்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது நானும் மகிழ்வேன், உனக்கு துன்பம் என்றால் நானும் துன்பத்தை தாங்கிக் கொள்வேன் என்ற நிலையிலே கொட்டியும் ஆம்பலும் இருக்கும். அதை போல இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான உறவு. சந்தோஷம் இருக்கக்கூடிய நேரத்திலே கூட இருந்துவிட்டு நமக்கு ஒரு சங்கடம் வருகின்ற பொழுது ஓடி போய் விடுகிறார்கள் பாருங்கள், இந்த பறவைகளைப் போல. அவர்கள் நமக்கு உறவல்ல. அவை பாட்டி சொல்றா, அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவள்ளர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு. இந்த பாட்டை கண்ணதாசன் படிக்கிறார். இது படித்தவர்க்கு பொருள் புரியக்கூடிய ஒரு செய்தி. திரைப்பாடல்கள் என்பது பாமர மக்களுக்கும் கொண்டு போய் இந்த கருத்தை செலுத்தணும். இந்த பாட்டு கண்ணதாசன் மனதில் ஆழ பதிந்திருந்தது. எங்க ஊர் ராஜா என்ற ஒரு திரைப்படம். இந்த கருத்தை ஒரு பாடலிலே எழுதி கொண்டு போய் கண்ணதாசன் அதில் சேர்த்துறாரு. குளத்துல தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியில பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தமில்லை. பெட்டியில் பணம் இருந்தால்தான், வசதி இருந்தால்தான் உன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளை கூட உன்னை சொந்தம் என்று கொண்டாடும். இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாயில் சொல் என்று ஒரு பாடல் உண்டு. பணம் இல்லாதவனை பெற்ற தாயை தூக்கி எறிந்து விடுவாள் என்ற நிலைமை இருந்தால் பெற்றெடுத்த பிள்ளை என்ன செய்யும்? பானையில சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனைய பங்கு வச்சா சொந்தமில்ல பந்தமில்ல. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க,
என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. சோதனையில் எவன் நமக்கு துணையாக இருக்கிறான், நாம் இல்லாத நேரத்திலே எவன் நம்மோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டால்தான், அந்த உறவுகளை புரிந்து கொண்டால்தான், அந்த நட்பினை தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கை மிகவும் வளமாக இருக்கும். அப்படி யார் என்று தெரிந்து கொள்வதற்காகவாவது நமக்கு சோதனைகளும் இழப்புகளும் சங்கடங்களும் கஷ்டங்களும் வர வேண்டும். அப்படி வருவதும் நமக்கு நல்லதுதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.